அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். மகா சிவராத்திரியை பற்றிய புராண கதைகள் பல உள்ளன. அதில் முக்கியமாக கூறப்படும் கதை ஒன்று உள்ளது. அதாவது, பிரளய காலம் பிரம்மனும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்துவிட்டன. உயிர்கள் எல்லாம் சிவனிடத்தே ஒடுங்கின. உலகங்களே இல்லாமல் இருந்தது. இந்நிலையில் எல்லையில்லா கருணையுடைய அம்பிகை அண்டங்கள் தோன்றி இயங்கும் பொருட்டு இறைவனை இடைவிடாது தியானம் செய்தாள். அப்போது இறைவன் தன்னுள் ஒடுங்கி இருந்த உலகங்களை மீண்டும் உண்டாகச் செய்து உயிர்களையும் படைத்து அருளினார். அப்பொழுது பார்வதி தேவி ஈசனிடம், சுவாமி, நான் தங்களை மனதில் தியானித்து போற்றிய காலம் மகா சிவராத்திரி என்று பெயர் பெற வேண்டும் என்றும், அதனை சிவராத்திரி விரதம் என்று யாவரும் கடைபிடிக்க வேண்டும் என்றும், அதை கடைபிடிப்பவர்கள் எல்லா நலன்களும் பெற்று முக்தி அடைய வேண்டும் என்றும் பிரார்த்தித்தார். இறைவனும் அவ்வாறே ஆகட்டும் என்று அருள் புரிந்தார். சிவராத்திரி விரதம் என்பது மிகச் சிறந்த விரதமாக கடைபிடிக்கப்படுது. மகா சிவராத்திரி விரதம் என்பது விரதங்களிலேயே மிக முக்கியமான விரதமாகும். மகா சிவராத்திரி விரதத்தை பற்றி சொல்லாத புராணங்களே இல்லை. இந்த வருடம் இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த மகா சிவராத்திரி திருநாள் மாசி மாதத்து புதன்கிழமையில் 26/2/2025 அன்று அனுஷ்டிக்கப்படுது. இந்த நாளில் சிவாலயம் சென்று தவறாமல் சிவ வழிபாடு செய்யுங்க. சிவனை நினைத்து தியானம் செய்யுங்க. சிவ வழிபாட்டோடு சேர்த்து விரதமும் கடைபிடிங்க. இந்த நாளில் செய்ய வேண்டிய மற்ற விஷயங்கள் பற்றி தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவு செய்கிறேன். எதற்காக சிவராத்திரி அனுஷ்டிக்கப்படுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் தெரிஞ்சுக்கிட்டோம். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர மகா பெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரியவாவின் அருளாலும் சிவபெருமானின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்.